அதிமுகவும் தாவேக்காக அவங்களுக்குள்ள நடக்கிற இது விஷயம். நாங்க காங்கிரஸ் அது அவங்களுடைய உள்கட்சி. ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அப்போ நாங்க பேசுவோம். இப்ப வெறும் அவங்க போய் சேரறாங்க. அவங்க 2 பேர் கட்சி, அந்த 2 கட்சிக்குள்ள இருக்கிற இது விஷயம். நாங்க பேசுறது அதை பத்தி சரியா. தூய சக்தி எந்த அடிப்படையில இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது? சொந்தமா சுயமா முடிவெடுத்து வேற கட்சிக்கு போறாங்க இல்லையா? குதிரை பேரம் எது? நீங்க சரியான கேள்வி கேட்கல. சரியான கேள்வி என்ன? நேற்று என்ன நடந்துச்சு? யார அரெஸ்ட் பண்ணி யாருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? யார் மேல எஃப்ஐஆர்? யாரோ திமுக ஒரு முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவும் அவரு பணம் கொடுத்து ஒரு தாவேகா எம்எல்ஏவை சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக ஓட் போட சொல்லி அப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது ஒரு கேஸ் போட இல்லையா? அது காசு கொடுத்து வாங்கிறது. அதுதான் குதிரை பேர். அதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். ஹார்ஸ் ட்ரேடிங் அதாவது ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதே இல்லீகல். நம்ம சட்டப்படி அத கொடுத்தாலே, அந்த பேச்சு எடுத்தாலே இல்லீகல், தவறு. அது ஹார்ஸ் ட்ரேடிங்கா? இங்க எம்எல்ஏக்கள் சுயமா ராஜினாமா செஞ்சு வேற கட்சிக்கு போறாங்க. அதான் இது ஹார்ஸ் ரேசிங், அது ஹார்ஸ் ட்ரேடிங். தாவேகாவுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? தாவேகா அரசுடைய செயல்பாடு இப்போ நீங்க அதாவது இந்த 50 நாள்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் ஆட்சி, யார வேணா கேளுங்க. இப்ப வெளியில போய் யார சாதாரண ஒரு மக்களை கேட்டாலும் என்ன சொல்றாங்க? ஊழல் இது கம்மியாயிடுச்சு, லஞ்சம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அப்படி உடனே வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த லஞ்சம்ன்ற வார்த்தையே இல்ல அப்படின்னு சாதாரண மக்கள் பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி! நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய புரட்சி! அது 50 நாள்ல. இதுதான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி 50 நாள்.